Good morning, student. In the last session, we have seen asymptotic notation in big O, big omega, big theta, and algorithmic for searching technique, linear search and binary search, right? Today, in this session, we are going to see new concept, sorting techniques. In sorting techniques, first one, bubble sort algorithm. Bubble sort is a symbol sorting algorithm. The algorithm starts at the beginning of the list of value stored in an array. It compares each pair of adjacent element and swap them if they are in the unsorted order. This comparison and paused to be continued until no swap are needed, which indicate that the list of values stored in an array is sorted. The algorithm is a comparison sort is named for the way smaller element bubble to the top of the list. Although the algorithm is simple, it is too slow and less efficient when compared to insertion sort and other sorting methods. Assume list is an array of an element. The swap function swap the values of the given array element. So இங்கே என்ன சொல்ல வராங்கனால் லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோம், லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் அரேஸ் இருந்தது. அதில் என்னுடைய டார்கெட் வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கிறத பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ என்னுடைய டார்கெட் என்னன்னு அங்கே அந்த ஆர்டரில் என்னுடைய டார்கெட் வேல்யூ இருக்கா அதை கண்டுபிடி அப்படிங்கிறதான் அது வரைக்கும் நம்ம அந்த மெத்தடில் பார்த்தோம். இங்கே அது இல்லை, அதில் இருந்து மாறுபட்டு என்ன பண்ணுறோம்னா சார்ட்டிங் டெக்னிக் அப்படிங்கிறது. சார்ட்டிங்னா என்ன, ஆர்டரிங். சார்ட்டிங்னா என்னது, ஆர்டரிங். அந்த ஆர்டரிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இங்கே இதில் உள்ள விஷயம். ஸோ சார்ட்டிங்கில் வந்து வரிசைப்படுத்துறது எப்படி, வரிசையாக்கம் பண்ணுறது எப்படி, அதோடைய மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். இதில் பப்புள்ஸ் சார்ட்டிங் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அவங்களே சொல்கிறாங்க பப்புள்ன்றது ஒரு சின்ன நுரை இருக்கும், அப்புறம் அதை ஊத 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 கொஞ்சம் பெரிய நுரையாயிரும். அப்போ இதை எப்படி சிறுசுலேருந்து பெருசாகுது, அதுதான் வரிசையாக்கம். அதுதான் அந்த மெத்தடுக்காக அந்த நேம் வந்து பப்புள்ஸ் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஸோ ஸ்மாலர் எலமெண்ட் பப்புள் டு த டாப் ஆஃப் த லிஸ்ட்டு, கொடுத்துருக்க லிஸ்ட்டில் டாப் பெருசு எது அதுன்றதை கண்டுபிடிக்கிறது தான் இதோடைய மெயினான எய்ம். although the algorithm is simple, it is too slow and less efficient when compared to insertion sort and other sorting methods. அடுத்த ஒரு பாயிண்ட், இன்னொரு மெயினான பாயிண்ட் சொல்கிறாங்க. இந்த பபுள்ஸ் சார்ட்டிங் மெத்தட் ஆனது என்ன ஆகுதுன்னா, இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்சர்ஷன் சார்ட் மெத்தட் மற்ற அதர் காட்டிலும் இதோடைய ஸ்லோ அண்ட் லெஸ் எஃபிஷியன்ட், மெதுவாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் எஃபிஷியண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. இதெல்லாம் 1 மார்க்கில் நிச்சயமாக வரக்கூடியது, அதுக்காக தான் அதை சொல்கிறேன். அந்த லாஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பப்புள் மெத்தட் என்ன செய்யும் அப்படின்னா, இட் கம்பேர்ஸ் ஈச் பேர் ஆஃப் அட்ஜஸ்டன்ட் எலமெண்ட். பக்கத்தில் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எலமெண்ட்டை சர்ச் பண்ணும், கம்பேர் பண்ணி அதை வந்து என்ன பண்ணும், கம்பேர் பண்ணுறப்ப பெருசாக இருக்கா சிறுசாக இருக்கான்னு பார்க்கும். பெருசாக இருந்ததுன்னா அட்ஜஸ்டன்ட் எலமெண்ட் வந்து பெருசாக இருந்தால் ஸ்வாப் பண்ணும், மாறிக்கும், இன்டர்சேஞ்ச் பண்ணும். அப்படி இல்லாட்டி அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடும். இதுதான் இதில் உள்ள மெயினான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போ பப்புள் சார்ட் அல்காரிதம் மெத்தட்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே புரியும். pseudocode 1. Start with the first element. For example, index equal to 0. Compare the current element with the next element of the array. 2. If the current element is greater than the next element of the array, swap them. 3. If the current element is less than the next or right side of the element, move to the next element. Go to the step 1 and repeat the until end of the index is reached. இதுதான் இங்கே சொல்ல வரான். எக்ஸாம்பிளில் வந்து ஏதாவது சூடோ கோடு வந்து நம்ம எழுதுனா இப்படி தான் எழுதுவோம். இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றது தெளிவாகவே புரியும். என்ன, லெட்ஸ் கன்சிடர் an array with the values of அரேயில் என்னென்ன வேல்யூஸ் 15, 11, 16, 12, 14,
13 இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் அரேஸ் வேல்யூஸ் இருக்குது. பிலோ வி ஹாவ் எ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஹவு பபுள் சார்ட் வில் சார்ட் கிவன் அரே. ஸோ இங்கே வந்து ஒரு அரேஸ் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அரேஸில் அதை வந்து என்னென்ன வேல்யூஸ் அப்படின்றப்ப 15, 11, 16, 12, 14, 13. அப்போ இது வந்து எப்படி இருக்கும்னா அரேஸ்ன்றதுனால இண்டெக்ஸ் 0 இஸ் 15, இண்டெக்ஸ் 1 11, 2 16, 3 12, 4 14, 5 13 இப்படி தான் இருக்கும். அங்கே 6 இருக்குது, 6 வேல்யூ அப்படி கிடையாது. இண்டெக்ஸ் வந்து 0ல் ஆரம்பிக்கும். அப்போ வந்து 5 இண்டெக்ஸ் 5ஓட முடிஞ்சிடும். பட் வந்து 6 வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது அதில் உள்ளது. ஸோ இப்போ பபிள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் வந்து ஆர்டர் சார்ட் பண்ணிருச்சு, ரைட்டா? அந்த ஆர்டர் பண்ணது தான் இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இன்டர்சேஞ்ச் இல்லை. அதுக்கு அடுத்து இப்போ என்ன ஆகுது, நெக்ஸ்ட்டு 15 அந்த கொடுத்ததில் 0 ஆஃப் இண்டெக்ஸ் 0 வந்து இண்டெக்ஸ் 1 வந்து கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ணையில் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். கம்பேர் பண்ணுது 15 0 வந்து இண்டெக்ஸ் 0 வந்து 1 கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ணுறப்ப 0ங்கிறது வந்து 1 இண்டெக்ஸ் 1 விட அதிகமாக இருக்குது. 15ன்றது 11 விட சின்னதாக இருக்குது. இங்கே வந்து நம்பரை பார்க்காது, அந்த இண்டெக்ஸை தான் பார்க்கும். அதுதான் நான் சொல்கிறேன். நம்பருங்கிறது அடுத்து தான் பார்க்கும். அந்த வேல்யூ வந்து இண்டெக்ஸ் கம்பேர் பண்ணுது. ஸோ எப்போ இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பிக்கஸ்ட்டாக இருக்குது, நெக்ஸ்ட் இருக்கிறது ஸ்மாலராக இருக்குன்ற உடனே இன்டர்சேஞ்ச் ஆகிரும். அப்போ என்ன ஆகிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து 11 வந்து முன்னாடி வந்துடும், 15 வந்து அதுக்கு அடுத்து போயிடும். இதோ முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே ஸ்வாப்பிங் வந்து ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் இட்ரேஷன் அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இப்போ அடுத்ததில் 11 முன்னாடி வந்துருச்சு, 15 அதுக்கு அடுத்து வந்துருச்சு. அடுத்து 16 12 அப்படின்னு போயிட்டுருக்கு இல்லையா? இப்போ என்ன ஆகுதுன்னா 15 எடுத்து 16ல் வந்து என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணும். அப்போ கம்பேர் பண்ணுறப்ப 16 அப்படிங்கிறது வந்து 15, அதாவது 0 ஆஃப் 1 வந்து இண்டெக்ஸ் 0 இண்டெக்ஸ் 1ங்கிறது இண்டெக்ஸ் 2ல் வந்து கம்பேர் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சார்ட்டிங் மெத்தடில் தான் போயிட்டுருக்கோம். 16ன்றது 15 விட சின்ன நம்பர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், இந்த 16 வந்து இதுக்கு லெஃப்ட் சைடு இருக்க சின்ன நம்பரை பார்த்த உடனே விட்டுட்டு போயிடும். அதை இதை ஓகே இதை காட்டில் சின்ன நம்பர், அதனால அதை அங்கேயே விட்டுட்டு போயிடும். அது வந்து ஸோ நோ இன்டர்சேஞ்ச், அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அப்போ வந்து இங்கே வந்து இன்டர்சேஞ்ச் வந்து நடக்காது. 16 வந்து பெரிய நம்பர், 15 சின்ன நம்பர், அதனால் 15 அங்கேயே விட்டுட்டு போயிடும். 16 வந்து திரும்ப அடுத்து மூவ் ஆகுது. அடுத்த இட்ரேஷன் போகிறப்ப 16 அது வந்து 12 வந்து கம்பேர் பண்ணுது. இண்டெக்ஸ் 2 வந்து 3 வந்து கம்பேர் பண்ணுது. அப்போ கம்பேர் பண்ணுறப்ப இப்போ என்ன நடக்குது, 16 12 அப்படின்றப்ப 16 இஸ் த பிக்கஸ்ட் ஒன், 12 இஸ் த ஸ்மாலஸ்ட் ஒன். அப்போ என்ன நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இதில் வந்து 12 முன்னாடி வந்து இன்டர்சேஞ்ச் ஆகி 16 அதுக்கு அடுத்து போயிடும், ரைட்டுங்களா? அதுதான் இங்கே இன்டர்சேஞ்ச் நடந்துருச்சு. அந்த ஒரு இன்டர்சேஞ்ச் நடந்துருச்சு. அடுத்தபடியாக அப்போ என்ன ஆகிடுது, 16 வந்து அடுத்து போயிடுச்சுன்னா 12 முன்னாடி வந்துடும். அப்போ இப்போ திரும்ப 16 வந்து அடுத்து 14ஓட போய் செக் பண்ணுது. அப்போ 14ஓட செக் பண்ணாலே என்ன ஆகுது, இங்கே வந்து எஸ், அப்போ இதை விட லெஸ்ஸர் தெனாக இருக்குது. அப்போ இன்டர்சேஞ்ச் ஆயிரும், லெஸ்ஸர் தென் ஆகிட்டு 16 அடுத்த லைனுக்கு போயிடும், ரைட்டா? போயிடுச்சு. அடுத்து ஃபைனலாக 16 வந்து லாஸ்ட்டில் இருக்க 13 அதோட கம்பேர் பண்ணோம். அப்போ இங்கேயும் 16 தான் பெருசாக இருக்குது, 13 வந்து லெஸ்ஸர் தெனாக இருக்குது. அப்போ இன்டர்சேஞ்ச் நடந்துடும். அப்போ 13 முன்னாடி வந்துடும், 16 லாஸ்ட்டில் போய் நின்றுடும். இவ்வளோ இது வந்து நடந்து முடிஞ்சிடும். இப்போ ஆக்சுவலி வந்து இது சார்ட்டிங் பண்ணியிருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படின்றப்ப நம்ம பார்க்கையில் வந்து கரெக்டான ஆர்டர் கிடைக்கல நமக்கு. ஆனால் இது வந்து என்ன நடந்திருக்குன்னா அந்த இண்டெக்ஸ் வந்து வேல்யூஸ் வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். இதுக்கு பேர் வந்து ஒரே ஒரு சுழற்சி தான் நடந்திருக்கு, ஒரு இட்ரேஷன். தி எபோவ் பிக்டோரியல் எக்ஸாம்பிள் இஸ் ஆர் இட்ரேஷன் 1. சுழற்சி அது ஒரே ஒரு தடவை தான் சுற்றி இருக்குது. சிமிலர்லி ரிமைனிங் இட்ரேஷன் கேன் பி டன். இதே மாதிரி அடுத்தடுத்து திரும்ப அடுத்த நம்பர் இப்போ வந்து 11 வந்து 15ஓட கம்பேர் பண்ணோம், பெருசு அது இப்போ விட்டுட்டு போயிடும். அப்புறம் 15 வந்து 12ஓட கம்பேர் பண்ணோம், 12 முன்னாடி வரும், 15 பின்னாடி போகும். அப்புறம் 15 வந்து 14ல் கம்பேர் பண்ணோம், 15 வந்து என்ன இன்டர்சேஞ்ச் ஆகிரும், 14 முன்னாடி வரும். இப்படி போயிட்டே இருக்கும்.
இதுதான் அடுத்தடுத்து இது மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் நடந்துக்கிட்டே இருந்தால் ஏன்னா the final iteration will give the sorted array. At the end of the all iteration, we will get the sorted value in the array given below 11, 12, 13, 14, 15, 16. கடைசி இட்ரேஷன் நடக்கிற வரைக்கும் இது சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்கும், எஃபிஷியன்சியும் கம்மியாக இருக்கும். என்னடா அது இதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுக்கு காரணம் அதுதான் சொல்ல வராங்க. இது பபிள் மெத்தட். இது வந்து என்னது, பபிள் மெத்தட். சரிங்களா, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து அந்த வார்த்தையை முதலையே சொன்னாங்கன்னா ஒவ்வொரு நம்பரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும், ஸ்வாப் பண்ணி போயிட்டே இருக்கும். அதனால தான் இது வந்து இது வந்து ஒரு சுற்று முடியும். இது முடிஞ்சால் ஒரு நம்பரை மட்டும் எடுத்து கொண்டு போகும், அடுத்த நம்பரை எடுத்து கொண்டு போயிட்டே இருக்கும். அப்போ நிறைய இட்ரேஷன் இதில் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய மெயினான கான்செப்ட், பபுள் சார்ட் மெத்தடு. இப்போ புரிஞ்சிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்க போகிறது செலெக்ஷன் சார்ட் மெத்தட். The selection sort is a simple sorting algorithm that improves on the performance of bubble sort by making only one exchange. இது வந்து ரொம்ப முக்கியமானது. only one exchange. அங்கே இன்டர்சேஞ்ச், இங்கே only one exchange. இந்த ரெண்டு இந்த வார்த்தையை தான் நீங்கள் வந்து கவனமாக எழுதணும். இதில் இல்லாட்டி வந்து மார்க் போயிடும். அந்த for every pass through the list, this algorithm will first find the smallest element in the array and swap it with the element in the first position of an array. Then it will find the second smallest element and swap the element with the element in second position, and it will continue until the entire array is sorted in the respective order. So இங்கே வந்து இந்த செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன எப்படி நடக்குது அப்படின்றத வந்து முழுமையாக வந்து ஒரே ஆர்டரில் மொத்த அரைஸையும் வந்து ஒரு தடவை செக் பண்ணிடும் அப்படிங்கிறத இங்கே சொல்ல வர்றாங்க. இது வந்து திரும்ப நடக்கும். ஒன்லி ஒன் எக்ஸ்சேஞ்ச், பட் மொத்த அரைஸையும் செக் பண்ணும். அங்கே வந்து அப்படி கிடையாது, ஒரு நம்பர் ஒவ்வொன்று பக்கத்து எலமெண்ட்டோட செக் பண்ணுது. அது பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கே புரியும். திஸ் algorithm repeatedly select the next smallest element and swap into the right place for every pass. Hence it's called a selection sort. இதை ஏன் வந்து செலெக்ஷன் சார்ட்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றப்ப, இது வந்து செலக்ட் பண்ணுது, நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி ரைட் சைடு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே கொண்டு போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது. பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். சூடோ கோட் 1. Start from the first element. For example, index 0, we search the smallest element in the array and replace it with the element in the first position. மொதல் பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போகும். 2. Now we move on the second element position and look for the smallest element present in the sub array from starting index to the last index of sub array. Rightங்களா? Number 3. Now replace the second smallest identified in step 2 at the second position in the original array, or also called first position in the sub array. என்ன சொல்ல வராங்க பாருங்க. Then this is repeated until the array is completely sorted. Let us consider array within the value 13, 16, 11, 18, 14, 15. Below we have the pictorial representation how selection sort will sort the given array. சரிங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நம்பர் ஆஃப் அரே வேல்யூஸ் கொடுக்குறாங்க. 13, 16 பாருங்களேன், அதை வந்து பிக்சரைசேஷனாக கொடுத்துருக்காங்க, இனிஷியல் அரேன்னு சொல்லி. 13, 16, 11, 18, 14, 15 இது மாதிரி லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸில் வந்து ஃபஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னா, கொடுத்துருக்க ஹோல் வேல்யூஸில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுன்றதை அது சர்ச் பண்ணும். அங்கே அப்படி பார்க்கல, இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டு 0, இங்கேயும் அதே தான். ஏன்னா இதில் வந்து இண்டெக்ஸ் 0 ஆஃப் 0 13, 1 16, 2 11, 3 18, 4 14, 5 15 அதே தான், இங்கேயும் இண்டெக்ஸ் தான். ஆனால் இதில் என்னென்னா, இந்த கொடுத்துருக்க ஹோல் இண்டெக்ஸ்
வேல்யூஸில் ஸ்மாலஸ்ட் எது இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு பொசிஷனில் வைக்கும். இதுதான் இதோடைய வேல்யூ. ஸோ இங்கே வந்து டோட்டலாக கொடுத்துருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் எதுவோ அதை தேடும். அங்கே அப்படி இல்லை, நியரஸ்ட்டு அட்ஜஸ்டண்ட் எலமெண்ட் அங்கே பார்த்தோம் பபுளில், இங்கே அது இல்லை, ஹோலில் ஸ்மால் எதுன்னு பார்க்கும். அப்போ இங்கே கொடுத்துருக்க எலமெண்ட்டில் ஹோலில் ஸ்மால் எது, ஃபஸ்ட்டு ஸ்மால் எது, 11. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆல் த என் அட் த என் ஃபஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்கிறதுல கொண்டு போய் என்ன பண்ணோம், 11 ஃபஸ்ட்டு நிப்பாட்டிடும், முடிஞ்சு போச்சு. இப்போ 11 தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டு. அப்போ 0 இண்டெக்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து 1 to 5 இருக்க வரைக்கும் தேடும். அப்போ அங்கே 16, 13, 18, 14, 15ல் ஸ்மாலஸ்ட் எது, அப்போ அதில் ஸ்மாலஸ்ட்டு 13. அப்போ அதை கொண்டாந்து அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் பாஸ் ரெண்டாவது இடத்துல போட்டுரும். இப்போ அப்போ இண்டெக்ஸ் 1 0 1 2 முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து 2 இண்டெக்ஸ் 2 to 5 வரைக்கும் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட். தட் மீன் 16, 18, 14, 15ல் ஸ்மாலஸ்ட் எது, 14. அப்போ அதை எடுத்துகிட்டு போய் தேர்ட் பிளேஸில் போட்டுரும். அப்போ அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் இங்கே என்ன ஆகிடுது, இண்டெக்ஸ் 3 4 5 இதில் ஸ்மாலஸ்ட் அது. தட் மீன் 18 16 15ல் ஸ்மாலஸ்ட் அது 15. ஸோ 15 கொண்டு போய் என்ன ஆகிடுது, ஃபோர்த்து பிளேஸில் போட்டுருது. அடுத்து லாஸ்ட்டாக இண்டெக்ஸ் ஆஃப் 4 5ல் ஸ்மாலஸ்ட் எது, அது 16. அப்போ 16 கொண்டாந்து ஃபிஃப்த் எலமெண்ட்டில் வச்சிருச்சு. ஸோ லாஸ்ட் எலமெண்ட் 18th அங்கே வந்து நின்றுச்சு. ஸோ இப்போ என்ன நடந்துருச்சு, இது செலெக்ஷன் லிஸ்ட். ஸோ பபுளில் வந்து அட்ஜஸ்டன்ட் நியர்பை அருகில் உள்ளதை பார்க்குது. இங்கே அப்படி இல்லை, ஹோலில் வந்து ஸ்மால் எது அப்படிங்கிறத கவனிக்குது. இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதைத்தான் அங்கே 4 ஸ்டெப்பில் தெளிவாக சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இதுதான் இந்த செலெக்ஷன் சார்ட் மெத்தட், ரைட்டுங்களா? ஸோ செலெக்ஷன் சார்ட் மெத்தட் பார்த்தோம். இப்போ இது கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா, in the first pass the smallest element will be 11, so it will place the first position. After the next smallest element will be searched from the array. Now we will get 13 is the smallest, so it will be then placed at the second position. Then leaving the first element and the smallest element will be searched from the remaining element. We will get the 13 is the smallest, so we will be then placed at the second position. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டை கண்டுபிடிச்சோடனே அதை வந்து ஒமிட் பண்ணிடுது, ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததை மட்டும்தான் தேடிட்டு வருது. அதை தான் இங்கே சொல்ல வர்றாங்க. தென் லீவிங் தி 11 and 13 because they are the correct position, we will search for the next smallest element for the rest of the element and put it the third position and keep doing the this until the array is sorted. Finally we will get the sorted array of the pass shown the diagram. அப்போ கடைசியாக நமக்கு வந்து அந்த டயக்ராமை பார்க்கல என்ன கிடைக்கிறது, ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட் வந்து ஆர்டராக வந்துடுது, சார்ட்டிங் ஆகிடுச்சு. இந்த மெத்தட், this method is called as a selection sort method. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பபுள்லேருந்து இது முழுமையாக மாறுபட்டிருக்கு. கொஞ்சம் பபுளை காட்டில் கொஞ்சம் வேகமாகவும் இருக்குது. அதான அவங்க சொன்னாங்க, எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு. இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்த மெத்தட், தேர்ட் மெத்தட் இஸ் இன்சர்ஷன் மெத்தட். இன்சர்ஷன் மெத்தட் இது என்னன்னு பார்ப்போம். இன்சர்ஷன் சார்ட் இஸ் a simple sorting method. Simple sort algorithm. It works by taking element from the list one by one and inserting then their correct position into a new sorted list. This algorithm built the final sorted array at the end. This algorithm uses n-1 number of passes to get the final sorted list as per the previous algorithm as we have discussed. அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இது இன்சர்ஷனில் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, it works by taking the element from the list one by one and inserting in the correct position the new sorted list. இதில் என்னென்னா, அதாவது சின்ன நம்பரை கண்டுபிடிச்சி அந்த நம்பரை இன்சர்ட் பண்ணுது, கொண்டாந்து இன்சர்ட் பண்ணுது.
அப்படிங்கிறதா இதில் உள்ளது. இதுவும் மோரார்லெஸ் வந்து பபுள் மெத்தடும் ஒரே மாதிரி தான் தெரியும், பட் வந்து அதிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும். சரிங்களா, அதுதான் இதில் உள்ளது. ரைட்டுங்களா, ரைட். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. நியூ சார்ட்டட் லிஸ்ட்டு கிடைக்கும், ஒவ்வொன்றிலையும் ஒரு நியூ சார்ட்டட் லிஸ்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய மெயினான கான்செப்ட். 1 மார்க்கில் இது கேட்பாங்க. ரைட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். சூடோகோட் ஃபார் த இன்சர்ஷன் பாயிண்ட். ஸ்டெப் 1, இஃப் it is the first element, it is already sorted. Pick the next element. Step 3, compare with all elements in the sorted sublist. Step 4, shift all the elements in the sorted sublist that is greater than value to be sorted. Step 5, insert the value. Step 6, repeat until list is sorted. என்ன சொல்ல வர்றாங்க? இப்போ ஒரு இந்த பிக்சரைசேஷனை பார்த்தேன்னா உனக்கே புரிஞ்சிடும். ரைட்டுங்களா, ரொம்ப தெளிவாக ஒரு ஆர்டராக கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் நீ வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா தான் புரியும், இல்லாட்டி சுத்தமாக புரியாது. அதுக்காக தான் அவங்க வந்து அதை வந்து என்ன ஆர்டரில் கொடுக்குறோமோ அதை வந்து ஒரு கலராகவும், எது சார்ட்டடை வந்து ஒரு ஆர்டராகவும், ஒரு கலர் க்ரீன் டார்க் க்ரீனாகவும், சார்ட் பண்ணாததை ஒரு நார்மல் இதாகவும் பிரித்து காட்டியிருக்காங்க. ஏன்னா அதனால் இதை பார்த்தாலே புரிஞ்சிடும். ஏன்னா சார் ஒன்றும் எழுதி போடாமல் கரெக்டாக அது வரலன்னா அந்த பிக்சரைசேஷனை பார்த்தாலே உனக்கு புரிஞ்சிடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சார்ட்டடில் என்னென்னா இண்டெக்ஸ் அரேஸ் கொடுத்துருக்காங்க, அரேஸ் ஆஃப் வேல்யூஸு. அதில் என்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு பாருங்களேன். 44, 16 ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் நீங்கள் எழுதுனா தெரியும். மொதல் நம்பர் 44, 16, 83, 7, 67, 21, 34, 45, 10. இதுதான் அந்த ஆர்டர் கொடுத்துருக்குது. ரைட்டுங்களா, இந்த ஆர்டரில் இண்டெக்ஸ் பண்ண ஆர்டர் இது வந்து இண்டெக்ஸ்டு வேல்யூஸ் இருக்குது. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அந்த மாதிரி கரெக்டாக அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 8 வரைக்கும் இருக்குது. 0ல் ஆரம்பித்து 8 வரைக்கும் இருக்குது, அதுதான் முக்கியம். ரைட்டா, அதில் ஃபஸ்ட்டு 0 இண்டெக்ஸில் வந்து 44 இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா, இப்போ இது வந்து அஷ்யூம் 44 இஸ் சார்ட்டட் த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் 1 ஐட்டம். ரைட்டா, இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஆர்டரில் 44 தான் சார்ட் பண்ணதுலேயே ஸ்மாலஸ்ட்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சும்மா சொல்கிறோம். ரைட்டா, 44 தான் இருக்கிறதுலே கம்மியானது அப்படிங்கிறத ஃபஸ்ட் இண்டெக்ஸில் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்க பாருங்களேன். இப்போ அந்த 44 வந்து நியர்பை நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, 16 கரெக்ட், ரெண்டாவது ஆர்டரில். சரியா, அப்போ இதை கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ணையில் இப்போ 44 வந்து 16 காட்டிலும் பிக்கஸ்ட்டு. அப்போ அந்த பிக்கஸ்ட் இருக்கிறத லெஃப்ட் சைடு கொண்டு போயிடுது. லெஃப்ட் சைடு இன்சர்ட் பண்ணுது, கொண்டு போகலை. அதுதான் இங்கே வார்த்தையை மாற்றிக்கிடணும். என்ன பண்ணுது, இன்சர்ட் பண்ணிக்கிடுது. 16 முன்னாடி கொண்டாந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு 44 வந்து அடுத்து போயிடுது. அப்போ இன்சர்ட்டட் 16 இதை தான் இங்கே சொல்ல வர்றாங்க. ரைட்டா, இப்போ வந்து 44 16 வந்து 44 இருக்குது. அப்போ 16ன்றது சின்ன நம்பர். ரைட்டா, அப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, இன்சர்ட் பண்ணிடுது, சின்ன நம்பரை இன்சர்ட் பண்ணிக்கிடுது. இதை இங்கே கவனத்தில் வச்சுக்கிடணும். ஏன்னா இதை ஏன் திரும்ப சொல்கிறேன்னா அடுத்ததில் உங்களுக்கு புரியும். இப்போ 16 இன்சர்ட் பண்ணிடுச்சு. அடுத்த இதில் தேர்ட் ஒன்று அந்த ரோவில் பாருங்களேன், 16, 44, 83 வருதா. இது வந்து இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு, அது ஒரு ஃபேர். இப்போ 83 வருதா. 44 காட்டிலும் 83 வந்து என்னது, பிக்கஸ்ட். நம்ம ஸ்டார்டிங் ஆர்டர் தான் போகிறோம். அப்போ சின்னதுலேருந்து பெருசு போகணும். அப்போ இந்த 44 வந்து சின்னதாக இருக்கிற 44 காட்டிலும் 16 சின்னதாக இருக்க 16 இன்சர்ட் பண்ணிடுச்சு. இப்போ 44க்கு 83யும் பார்க்குறப்ப 44க்கு லெஃப்ட்டில் வந்து 16 போயிடுச்சு, அது இன்சர்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு. பட் ரைட் சைடு 83ங்கிறது வந்து 44 விட பெருசு தான். அப்போ இங்கே என்ன அர்த்தம் மீனிங் எடுத்துக்கிடணும் அப்படின்னா 83 இன்சர்ட் பண்ணிக்கிடுச்சு. 83 வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிக்கிடுச்சு. ஏன்னா 44க்கு அடுத்து வந்து 83 தானே வரும் ஆர்டர் பிரகாரம். அதனால 44க்கு அடுத்து 83 வந்து பெரிய நம்பர். அப்போ வந்து ஆனால்
லெஸ் தென் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நோக்கி போகுது. அப்போ இன்சர்ட்டட் 83. ஏன் இங்கே அந்த இதை வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கிடணும். சரியா? இல்லை சார் இது வந்து 83 மாறாது, அப்படி இல்லை, 83 இன்சர்ட் பண்ணிக்கிடுச்சு. அப்போ 3 நம்பர் இன்சர்ட் ஆகிடுச்சு. அதுதான் அந்த க்ரீன் டார்க் க்ரீனில் காடுது இன்சர்ட். மீதியை இன்சர்ட் பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ அடுத்து இப்போ இங்கே அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 7. அப்போ இந்த லிஸ்ட்டில் அடுத்த இந்த 3 நம்பர்லேருந்து 4 நம்பர் ஆகிடுது. அப்போ இந்த 4 நம்பரில் என்ன அது எது ஸ்மாலஸ்ட்டு? இப்போ பார்த்துருக்க நியூவாக வந்த 7 தான். அப்போ நியூவாக வந்த 7 எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கிடுது. அப்போ ஃபஸ்ட்டு 07 போயிடுதா? அப்போ 07, 16, 44, 83 நகண்டுருச்சு. அது ஒரு லிஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ இப்போ இன்சர்ட் ஆன நம்பர் 7. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டா? அடுத்த ஆர்டரில் 67 வருது. இப்போ இந்த 67 எடுத்துகிட்டு வர்றப்ப என்ன அது? இந்த லிஸ்ட்டில் அதாவது 7, 16, 44, 83 இது ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பரில் 67 எந்த பொசிஷன் போகணும், எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இதை கம்பேர் பண்ணுறப்ப 67 7ல் கொண்டு போய் கம்பேர் பண்ணி பார்க்கும், இல்லை பெருசு. 16ல் கம்பேர் பண்ணும், பெருசு. 44ல் கம்பேர் பண்ணும், பெருசு. அப்போ 83ல் கம்பேர் பண்ணும். 83ங்கிறது 67 விட பெரிய நம்பர். ஆமாம், ஆனால் 44 அதாவது 44 விட பெரிய நம்பர், 83 விட சின்ன நம்பர். அப்போ இதுக்கு நடுவில் இன்சர்ட் பண்ணுது. இங்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதனால் அதை இன்சர்ட் பண்ணுது அப்படின்னு. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்து அப்போ அந்த நம்பர் 67 கொண்டு போய் உள்ளே இன்சர்ட் பண்ணுது. அதனால் இன்சர்ட்டட் 67. அதுக்கு அடுத்து இது ஒரு லிஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 21 இந்த செட்டுக்குள்ளே கொண்டு வருது. ஸோ செட்டுக்குள்ளே கொண்டு வர்றப்போ என்ன ஆகுது? செட் ஆஃப் வேல்யூஸில் 7 21 பெரிய நம்பர் போகாது, இன்சர்ட் ஆகாது. 16 போகாது, வருது. 44ல் கம்பேர் பண்ணுது, எஸ் சின்ன நம்பர். 44 விட சின்ன நம்பர், பட் 16 விட பெரிய நம்பர். அப்போ இதுக்கு நடுவில் வந்துடுது. அப்போ 21 இன்சர்ட் பண்ணிவிட்டு மற்ற ரிமைன் வேல்யூஸை அப்படியே வச்சிடுது. அடுத்து 34 எடுக்குது. அப்போ இதை கொண்டு வரும் 7, 16, 21, 34 வந்து 44 விட லெஸ். அப்போ இங்கே 21 விட பிக். அப்போ 34 நடுவில் இன்சர்ட் பண்ணிடுது. இப்படி இப்போ 34 இஸ் இன்சர்ட்டட். எகெயின் 45 எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி கம்பேர் பண்ணிட்டே வருது. 44க்கு அடுத்து கொண்டாந்து இன்சர்ட் பண்ணி, அதாவது 44க்கு அடுத்து 67க்கு பிஃபோர் இன்சர்ட் பண்ணிடுது. அடுத்து அந்த லிஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து 10 எடுக்கிறப்ப என்ன ஆகுது? இங்கே ஆட்டோமேட்டிக்காக 45 முடிஞ்சுட்டு 10 எடுத்துகிட்டு வந்து 10 பார்க்குது. 7ல் இல்லை, 7க்கு அடுத்து 10ல் வந்து 16க்கும் 10க்கு நடுவில் கொண்டாந்துடுது. ஆட்டோமேட்டிக்காக வர்றப்போ 83 லாஸ்ட்டில் போயிடுது. 10 வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஸோ ஸ்மாலஸ்ட்டு ஹையஸ்ட்டு. இப்போ இது ஒரு மெத்தட். அப்போ இந்த மெத்தட் எப்படி இருக்குது? இது வந்து இன்சர்ட் ஆகுறது மட்டும், இன்சர்ட் ஆன உடனே அது மட்டும் ஒரு லிஸ்ட்டாக மாறிடுது, மீதி இருக்கிறத எடுக்காது. அதுக்கு அடுத்த அந்த இன்சர்ட் பண்ணதை மட்டும் குரூப் எதெல்லாம் இன்சர்ட்டுக்குள்ளே வருதோ அதை மட்டும் சேர்த்துக்கிட்டே வரும், மீதியை வந்து விட்டுகிட்டே வந்துகிட்டே இருக்கும். அதுதான். ஆனால் ஃபைனலில் வந்து அந்த ஆர்டர் நமக்கு கிடச்சிருது. சரி, புரியுதுங்களா? இதுதான். அப்போ ஸ்மாலஸ்ட் டு ஹையஸ்ட் வந்து லீஸ்ட் டு ஹையஸ்ட் கிடச்சிருச்சு. இதுதான் இதோடைய மெயினான கான்செப்ட்டு. சரிங்களா? அப்போ இது வந்து பாருங்களேன், பபுளில் பக்கத்தில் உள்ள நம்பர் எடுத்து அதோடைய இட்ரேஷன் அதிகமாகுது. செலெக்ஷனை பண்ணுறப்ப அதோட இட்ரேஷன் இன்னும் கொஞ்சம் குறையுது. இங்கே இதில் வர்றப்ப என்ன ஆகுது? இட்ரேஷன் வந்து இன்னும் குறையுது. அப்போ என்னென்னா, இதை மெயினாக ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸில் ஒரு 5 நம்பரை வந்து ஷார்ட் பண்ணணும், 10 நம்பரை ஷார்ட் பண்ணணுன்றப்ப ஓரளவு பபுள் எலமெண்ட் கரெக்டாக இருக்குது. ரைட்டா? அதே இது கொஞ்சம் அதிகமாகிறப்ப செலெக்ஷன் மெத்தட், இன்னும் ரொம்ப பெருசாக போகிறப்ப கரெக்ட் இன்சர்ஷன் மெத்தட். அப்போ இதுதான் டெக்னிக். இதுதான் நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதாவது நம்ம வந்து கொடுக்குறோம் உள்ள கம்ப்யூட்டரில் வந்து நம்ம வேல்யூஸை கொடுத்த உடனே ப்ரோக்ராமிங்காக அது எதை வந்து எடுத்துக்கிடுது, ப்ரோக்ராமிங்காக வந்து எந்த டெக்னிக்கை அது சூஸ் பண்ணும் அப்படிங்கிறது அதோடைய கம்பைலருடைய முடிவு. ரைட்டுங்களா? கம்பைலர் இதெல்லாம் நம்ம 11லேயே படித்து முடிச்சாச்சு. அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ அதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண போகிறோம், ப்ரோக்ராமிங்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி உனக்கு அப்படியே ரீகால் பண்ணுறோம், அவ்வளோதான். சரிங்களா? இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து ஒரு 5 நம்பரை வந்து ஷார்ட்டிங் பண்ணணும், பபிள் மெத்தட். ஒரு 50 நம்பர் செலெக்ஷன் மெத்தட். ஒரு 100 நம்பர் 1000 நம்பர் இருக்குது அப்படின்னு போகிறப்ப
அப்போ இன்சர்ஷன் மெத்தட். அப்போ வேகமாகவும் இருக்கும், அதோடைய இட்ரேஷனும் கம்மியாக இருக்கும். ஏன் வேகமாக செயல்படுது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெக்னிக்கல் மெத்தடை தான் இங்கே சொல்ல வர்றாங்க. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடியது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்ல வர்றாங்க. இதுதான் உள்ள விஷயம். ரைட். அட் த எண்ட் ஆஃப் த பாஸ் இன்சர்ஷன், sort algorithm gives the sorted output in the ascending order as shown below: 7, 10, 16, 21, 34, 44, 45, 67, 83 அப்படிங்கிற அந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிருது. ஸோ algorithm will try to check the results of the previously solved sub-problems. The solution of the overlapped sub-problem are combined in order to get the better solution. இங்கே என்ன சொல்ல வராங்க, இப்போ இந்த டார்க் கலரில் இருக்கிற க்ரீன், இது வந்து ஒரு சப் ப்ரோக்ராம் மாதிரி எடுத்துக்கிடும். இது ஒரு சப் ப்ரோக்ராம், அதாவது வந்து 4ங்கிறது ஒரு சப் ப்ரோக்ராம், அது 16 கம்பேர் பண்ணுது. அப்புறம் 16 44 சேர்ந்தது, அது ஒரு சப் ப்ரோக்ராம் ஆயிடுது. ரைட்டா? அது 83 கம்பேர் பண்ணுது. இப்படி கொடுத்ததை டிவைட் பண்ணி போகிறப்ப இன்னும் என்ன ஆகுது, ரொம்ப எளிமையாகிடுது அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. இது ஒரு லிஸ்ட்டு, இதுக்குள்ளே இதை கொண்டாந்து இன்சர்ட் பண்ணுறப்ப எளிமையாகிடுது அப்படிங்கிறத இதில் உள்ள பெட்டர் சொல்யூஷன் மெத்தடை வந்து ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்றது. இந்த இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பபிளாக இருக்கலாம், செலெக்ஷனாக இருக்கலாம், இன்சர்ஷனாக இருக்கலாம், இது எல்லாமே இண்டிவிஜுவல் 5 மார்க்கில் கண்டிப்பாக ஏதாவது இந்த 3ல் 1 வந்து 5 மார்க்கில் நிச்சயமாக வந்து பப்ளிக் எக்ஸாம்லேயே வரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டானது. எந்த மெத்தடு வந்து அப்படின்றது எப்படி வேணாலும் இருக்கலாம். அல்லது 2 மார்க்கில் பப்பிளை பற்றியும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 ஆனால் 1 வந்து 5 மார்க்கில் வந்து வரும். அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸாம்பிளோடு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல தான் இதோடைய மெயின் கான்செப்டே இருக்குது. நெக்ஸ்ட். ரைட். இப்போ அடுத்து நாம் பார்க்க போகிறது, இப்போ ஓரளவு வந்து கிரேட்டஸ்ட் டார்கெட் நம்பரை வந்து ஃபைன் பண்ணுறது, ஷார்ட்டிங், இந்த 2 மெத்தட் பார்த்துட்டோம். இப்போ டைரெக்டாக வந்து கோடிங் எழுதுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்கிறது, அல்காரிதம் எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அதை வந்து ரீகால் பண்ணுறாங்க. ஏற்கனவே எழுதியிருக்கோம் நம்ம அல்காரிதம் லாஸ்ட் இயரே. இப்போ வந்து ஒரு அந்த எந்த மெத்தடுன்றது ஒன்று சொல்லிவிட்டு திரும்ப ஒரு இது சொல்ல வராங்க. டைனமிக் ப்ரோக்ராமிங். ரைட்டா? ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுறப்ப எது வந்து இயங்குது, எந்த மெத்தடில் இயங்குது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. அதுதான் இங்கே சொல்ல வருவாங்க. பாருங்களேன். டைனமிக் ப்ரோக்ராமிங் இஸ் an algorithmic design method that can be used when the solution to a problem can be viewed as the result of the sequence of decision. Dynamic programming approach is similar to divide and conquer. அதுதான் முக்கியமானது. இந்த இடத்துலையே ரொம்ப முக்கியமானது. This given problem is divided into smaller and yet smaller possible sub problems. டிவைட்னா பிரித்தல், கன்கொயர்னா கைப்பற்றுதல், அதுதான் சொல்கிறாங்க கன்கொயர். ஸோ இது மாதிரி தான் பண்ணுது. அப்போ இது எதை குறிக்குதுன்னா, இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த இன்சர்ஷன் மெத்தடை குறிக்குது. கொடுத்துருக்கிறது பெரிய ப்ரோக்ராமாக போகுச்சுன்னா அது அந்த ப்ரோக்ராமை என்ன பண்ணும், பயப்படாமல் டிவைட் பண்ணிக்கணும். எப்படிலாம் டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணும். அப்போ எவ்வளோ பெரிய ப்ரோக்ராமாக கொடுத்தா கூட அது என்ன பண்ணுது, இந்த டிவைட் அண்ட் பாலிசி ரூல்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி பிரித்தாளும் கொள்கைன்னு சொன்ன மாதிரி இது என்ன பண்ணுது, தனக்கு தேவையான மாதிரி சின்னதாக பிரித்து அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு, அப்போ சின்னதாக இருக்கிறப்ப ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், அது சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அடுத்து ஈஸியாக போயிடும். அப்போ ஃபைனலாக வந்து ரிசல்ட் வந்துடும். இதை தான் இங்கே சொல்ல வராங்க. டைனமிக் ப்ரோக்ராமிங் இஸ் யூஸ்டு whenever problem can be divided into a small similar sub problems. அதை பூராத்தை என்ன பண்ணுது, இதோடைய மெயின் கான்செப்டே சின்னதாக பிரிச்சிருது, divided into a similar sub problems so that the result can be reused to complete the process. Dynamic programming approaches are used to find the solution of optimized way. தகுந்தது எது சரியான மெத்தடோ அது வந்து எடுத்துக்கிடுது. தனக்கு தகுந்த உகந்த, ஆப்டிமைஸ்டாக என்ன சொல்கிறோம், உகந்த சரியான அந்த வழியை, ஆப்டிமைஸ்டு வேவை வந்து அது செலக்ட் பண்ணிக்கிடுது. ஃபார் எவ்ரி இன்னர் சப் ப்ரோக்ராம் டைனமிக் algorithm will try right. So
இதுதான் இது டைனமிக்கோடைய மெயினான ஒரு சொல்லுது ப்ராப்ளம் சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்ல வர்றாங்க. ரைட், நெக்ஸ்ட்டு dynamic algorithm will try to check the results of the previously solved subproblems, the solution of the overlapped subproblem or in the combined order to get the better solution. ரைட்டா, அதை இங்கே வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்கதெல்லாம் சப் ப்ரோக்ராமாக டிவைட் பண்ணி ப்ரீவியஸோட கம்பேர் பண்ணி அதில் ஆப்டிமைஸ்டு வே என்ன இருக்கோ அதை வந்து நமக்கு சூஸ் பண்ணி முடித்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ரைட், அடுத்து ஸ்டெப் டு டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸ்டெப் டு டைனமிக் ப்ரோக்ராமிங். இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங்கோட ஸ்டெப் என்ன இருக்குது? The given problem will be divided into the smaller overlapping problems. ஸோ கொடுத்துருக்கத என்ன பண்ணுது, சின்னதாக வந்து சின்னதாக பிரிக்குது. Then an optimum solution for the given problem can be achieved by using the result of smaller sub problem. அதில் எது கரெக்டாக உகந்தது எதுன்னு பார்த்து அதை என்ன பண்ணுது பார்க்குது. அடுத்து டைனமிக் அல்காரிதம் யூசஸ் மெமனைசேஷன். இந்த மெமனைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நினைவிருத்தல். அதாவது அந்த குரூப்பாக பிரிச்சுக்கிட்டு இந்த மெமரைசேஷன் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வராங்க, வேறு ஒன்றும் கிடையாது. மெமரைசேஷன்றது வந்து நினைவாற்றல், அதை தான் இவங்க மெமரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ரெண்டுமே அதை தான் இங்கே திரும்ப வந்து நோட்டில் கூட தெளிவாக சொல்கிறாங்க பாருங்களேன். Memoization is a optimization technique used primarily to speed up the computer program by sorting the result of expensive function calls and returning the cached result when the same input occurs again. ரைட்டுங்களா? ரைட். ஸோ இது வந்து என்ன பண்ணுது, நினைவிருத்தல் பண்ணுது. எது வந்து சரியாக வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே கொண்டு போயிட்டே இருக்குது. ஒவ்வொன்றையும் சப் ப்ரோக்ராமாக வச்சுக்கிட்டு நினைவில் நிறுத்திக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போயிட்டே இருக்குது. அதை தான் நோட்டில் கொடுக்குறாங்க. ரைட், அடுத்து ஃபைனலாக இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் தெளிவாகவே புரியும். பாருங்களேன், Fibonacci series on example. Fibonacci series generate the subsequent number by adding two previous numbers. Fibonacci series start from two numbers, Fibonacci 0 and Fibonacci 1. First number 0, second number 1. இது எல்லாருக்குமே தெரியும். Initial value of the Fibonacci 0 and Fibonacci 1 can be taken as a 0 and 1. Fibonacci series satisfies the following condition. ஸோ அதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, Fibonacci of n it's equal to Fibonacci of n minus 1 plus Fibonacci of n minus 2. Hence a Fibonacci series for the n value 8 can look like this. எப்படி இப்போ Fibonacci of 8 அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன நடக்கும் அப்படின்னா 0 1 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் நம்பர். அப்புறம் திரும்ப என்ன ஆகும், ஃபஸ்ட்டு 2 நம்பர் எது, ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துகிறோம், அது வந்து அது ரெண்டு ஆட் ஆகி தேர்ட் நம்பர் வரும். அதுதான் இங்கே ஏற்கனவே நம்ம ஏற்கனவே 11th இதெல்லாம் படிச்சிருக்கோம். Fibonacci சீரீஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கோம், தொடர் பெருக்கல். அப்போ அது கூட்டல். அப்போ வந்து என்ன ஆகும், ஃபஸ்ட்டு நம்பரை செகண்ட் நம்பரையும் கூட்டும், 0வையும் 1ஐயும் கூட்டினா திரும்ப 1ன்னு வந்துடும். அப்புறம் அந்த ஃபஸ்ட் நம்பர் 0வை விட்டுட்டு செகண்ட் இருக்கிறது 1 + 1 2 ரைட்டா, அந்த மாதிரி வந்துடும். அப்புறம் 1ஐ ஒமிட் பண்ணிவிட்டு திரும்ப 1 + 2 3, திரும்ப 1ஐ ஒமிட் பண்ணிடும், 2 + 3 5, அப்புறம் 2 ஒமிட் பண்ணிவிட்டு 3 + 5 8. அதுதான் இங்கே வருது. அப்புறம் 3 ஒமிட் பண்ணிட்டு 5 + 8 13 இப்படி வரும். இது வந்து எத்தனை தடவை வரும், 8 times. அதான் Fibonacci of 8ங்கிறது இதுதான். ரைட்டுங்களா? இந்த மாதிரி ஆர்டரில் வரும் அப்படின்றத சொல்ல வராங்க அந்த எக்ஸாம்பிள் மூலமாக. அடுத்து இன்னுமுமே ஒரு விஷயம் சொல்லலாம், Fibonacci iterative algorithm with the dynamic programming approach. இது இந்த டைனமிக் இதை வந்து பார்த்தது வந்து அந்த சீரீஸோட எக்ஸாம்பிள். இந்த டைனமிக் இதில் வந்து என்ன மாதிரி ப்ரோக்ராமில் வந்து நம்ம வந்து அல்காரிதமாக எழுதுகிறப்ப எப்படி எழுதலாம். The following example shows on simple dynamic programming approach for the generation Fibonacci series. பாருங்கள், அல்காரிதத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். என்னது, இனிஷியலைஸ் எடுத்த உடனே என்ன பண்ணுறோம், f(0) = 0, f(1) = 1 அப்படின்னு சொல்லி முடிச்சிடறோம். சொல்லி முடிச்சுட்டு அடுத்து அல்காரிதம் எழுத ஆரம்பிக்கிறோம்.
algorithm step by step procedure, right? Upper step 1, print the initial value of Fibonacci f of 0 and f of 1. அப்போ மொதல் இனிஷியல் வேல்யூவை பிரிண்ட் பண்ணு. என்ன இருக்குது இனிஷியல் வேல்யூ 0 1 பிரிண்ட் பண்ணிருச்சு. இப்போ அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்டெப் 2, கால்குலேட் த Fibonacci இட்ஸ் ஈக்குவல் டு f of 0 ப்ளஸ் f of 1. அப்போ 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணி அது என்ன வேல்யூ அது Fibonacciயில் லோட் பண்ணு. அப்போ 0 1ங்கிறது ஏற்கனவே பிரிண்ட் பண்ணிருச்சு. அப்போ 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் திரும்ப என்ன கிடைக்கும் 1. அப்போ அது கால்குலேட் பண்ணி அதை என்ன பண்ணுறோம் திரும்ப வந்து Fibonacciயில் வச்சிடுறோம். தென் இப்போ இது வந்து திரும்ப நடக்க போகுது. அதனால் என்ன சொல்கிறாங்க ஸ்டெப் 3 அசைன் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் f of 0 இட்ஸ் ஈக்குவல் டு 1, f of 1 ஈக்குவல் டு Fibonacci இதை தான். தென் print 4, print the next consecutive values of the Fibonacci. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து வர வேல்யூ எல்லாம் கான்சிக்யூட்டிவாக போட்டுக்கிட்டே வாங்க. ஸ்டெப் 5, go to the step 2 to the repeat until the specified number of terms generated. For example, if we generate the Fibonacci series up to 10 digit, algorithm will generate the series shown below. Fibonacci series is இப்போ வந்து 8க்கு பார்த்தோம் இல்லையா, அதே இது வந்து 10க்கு பார்க்குறோம் அப்படின்றப்ப எப்படி வரும் Fibonacci of 10ங்கிறது எப்படி வரும். அப்போ என்ன ஆகுது 0 0 + 1 அது வந்து ரெண்டும் பிரிண்ட் ஆகிடுது. அப்புறம் 0 + 1 1 0 ஒமிட் ஆயிரும், 1 + 1 2, பிறகு 1 ஒமிட் ஆயிரும், 1 + 2 3 1 ஒமிட் ஆயிரும், 2 + 3 5, அப்புறம் 2 ஒமிட் ஆயிரும், 3 + 5 8, அப்புறம் 3 ஒமிட் ஆயிரும், 5 + 8 13, அப்புறம் 5 ஒமிட் ஆயிரும், 8 + 13 21, தென் 8 ஒமிட் ஆயிரும், 13 + 21 34, தென் ரைட் அப்போ 13 ஒமிட் ஆயிரும், தென் 21 + 34 55. ஸோ வி கெட் த ரிசல்ட் ரைட்டா. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன Fibonacci சீரீஸோடைய Fibonacci of 10 இதை பார்க்குறோம் சரிங்களா. ரைட் அப்போ இண்டெக்ஸ் 0ல் ஆரம்பித்து 10 வரைக்கும் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். என்னடா 11 நம்பர் வந்திருக்கு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடாத, அதான் இங்கே உள்ள விஷயம். முடிஞ்சிருச்சா. ஸோ இப்போ ஓரளவு நமக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறப்ப என்ன பில்டிங் பேஸ் மட்டும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த அல்காரிதமெட்டிக் டெக்னிக்ஸில் வந்து ஓரளவு நம்ம முழுமையாக பார்த்துட்டோம். அதான் இதில் உள்ள மெயினான கான்செப்டே அதுதான் சரிங்களா. அப்போ இதை வந்து ஓரளவு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வழக்கம் போல் நமக்கு ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து எதுக்கோ சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் பேஸ். ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே நம்ம போன பிறகு இதெல்லாம் பார்க்க முடியாது. அப்போ இதோடைய முன்னாடியே நீ வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமுடைய டெக்னிக்ஸ் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நீ ப்ரோக்ராமிங்குள்ளே போகையில் இப்படிலாம் நடந்திருக்கு நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு ப்ரோக்ராம் கோடிங் எழுதையில் கன்ஃபியூஷன் இல்லாமல் போயிட்டு இருக்க முடியுன்றதுக்காக தான் இந்த பேஸை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இதை வந்து மைண்டில் செட் பண்ணிக்கோங்க ரைட்டா. இட் இஸ் நாட் ஏ ப்ரோக்ராம், இட் இஸ் அ மாடல் ஆஃப் த ப்ரோக்ராம், பேஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ரைட் ஓவர். ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ரிமெம்பர் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் கொடுத்துருக்காங்க. ஏடிடி அப்படின்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பு ரைட்டுங்களா. இதெல்லாம் நம்ம ரிமெம்பர் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்னும் விளையாடுத்தனமாக இல்லாமல் அந்த நோட் போட்டு அந்த இதெல்லாம் எழுத ஆரம்பிங்க. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் கண்டிப்பாக 1 மார்க்கில் வரும், 2 மார்க்கில் வரும், கண்டிப்பாக அது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அப்ரிவியேஷனில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். தென் எவாலுவேஷன் பொறுத்த வரைக்கும் அதோடைய ஆன்சரை கொஞ்சம் நீ இப்போ டைம் ஸ்பேஸ் நிறைய கிடச்சிருக்கு. ஸோ வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து என்னாகும், அதை வந்து 1 மார்க்லாம் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், சரியான ஆன்சரை கண்டுபிடிங்க. ஏன்னா தப்பாக இருக்கா டவுட்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். சரிங்க தம்பிங்களா. ஓகே, எவாலுவேஷன் நீங்கள் பண்ணியாச்சு. இன்னொரு மெயினான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு நமக்கு தெரியணும். ஸோ இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது பாருங்கள். இப்போ நம்ம வந்து நியர்லி ஒரு யூனிட் முடிச்சிட்டோம். யூனிட் 1 வந்து இப்போ முடிச்சிட்டோம். அந்த யூனிட் 1ல் 4 சாப்டர்ஸ் பார்த்துட்டோம். ஃபங்க்ஷன், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், ஸ்கோப்பிங், அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த 4 சாப்டர்ஸும் யூனிட் 1ல் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம் ரைட்டுங்களா. ஸோ யூனிட் 1 முடிஞ்சிருச்சு நமக்கு ஏறக்குறைய. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து யூஷுவல் ப்ரொசீஜர், ஸ்கூல் ப்ரொசீஜர்லேயே போயிருக்கோம். என்னது நம்ம வந்து இப்போ வந்து அந்த கரெக்டு, அதாவது ஓரளவு நியர்பை வந்து ஃபஸ்ட் டேர்ம் அந்த அளவுக்கு வந்து கான்செப்டை கவர் பண்ணிட்டோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து
ப்ரோக்ராமுக்குள்ளே போக போகிறோன்றது தான் இங்கே சொல்ல வராங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம் கான்செப்ட்டுக்குள்ளே போக போகிறோம், பைத்தானுக்குள்ளே போக போகிறோம் அப்படிங்கிறத நீ வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. இவ்வளோ நேரம் பைத்தானில் இல்லையான்னு கேட்காத. பைத்தானுடைய பேஸை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், ரைட்டா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த யூனிட் 1 வந்து எந்த அளவுக்கு நீ வந்து ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறியோ அதுதான் நமக்கு வந்து ரொம்ப 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 ஒரு பேஸாக இருக்கும். அடுத்து ஃபர்தர் ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட்டுக்கு இதில் என்ன டவுட் இருந்தாலும் இம்மிடியேட்டாக கிளியர் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து நம்ம ப்ரோக்ராம் கோடிங் எழுத போயிடுவோம். அதனால் அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, we will see in the next session in the next video. Until then, bye. Okay, bye.